நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான எண்கள் சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எண்கள் எந்த அளவுக்கு முக்கியம், ஃபார்மட் நியூமராலஜியில் எண்கள் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது லைஃபை அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ எண்கள் நம்மளுடைய கண்கள் அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லையும் எண்களுக்கான மேஜிக் எங்களுக்கு கொடுத்து அது எங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுது, அது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க சார். எண்கள் நம்மளுடைய கண்கள் அப்படின்றது நாங்கள் உங்கள் பதிவுகளை பார்த்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்ந்துட்டோம் சார். ஆனால் அதை தாண்டிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார், ஏன்னா நீங்கள் ஒரு கடல் அப்படின்றப்போ எண்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக படுது சார். ஆமாம், நம்ம ப்ரோக்ராம் பார்த்து ஒரு மனுஷனுக்கு கண்ணு முக்கியம், எண்ணும் முக்கியம். ஆமாம், அப்படிங்கிறது அவங்களே கோர்வையாக அந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன டவுட் இருக்குது? ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போகும்போது அதுக்கு கண் பார்த்திங்கன்னா கேட்டை புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி பிறந்திருக்கு. அவங்களுக்கு அது ஒரு கவலை, என்ன சார் இப்படி பிறந்துருச்சு. நான் சொன்னேன், அதெல்லாம் விடுங்க, ஒன்றும் இல்லை, நார்மல் தானே, அதெல்லாம் வரும் போவோம். இல்லை எங்களுக்கு ப்ளீஸ் உங்கள் பேர் அதை மாற்றி கொடுக்குமா, நார்மலாக கொண்டு வந்து கொடுக்குமா? சரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன், இந்த குழந்தைக்கு பண்ணலாமாங்கிறது. ஒரு கேட்டை இருந்தவங்களுக்கு எப்படி சார் அது பாசிபிளாக இருந்ததா சார்? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுதான் அப்போ முன்ன ஒரு இன்சிடெண்ட்டு அது. ஏன்னா ஒரு இதே ஃபீல்டில் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான், அவருடைய நண்பர் அவர். ஜாம்பவான்னு சொன்னால் யாரும் பேர் சொல்லலை, நான் அதான் சொல்கிறேன். முக்கியமாக மட்டும் எப்போவுமே அதை டேஷ் போட்டிருக்கேன். பெரிய ஜாம்பவான், இதே ஃபீல்டில் மிகப்பெரிய ஜாம்பவான், முதல் ஜாம்பவான். அவர் என்ன பண்ணார், இது மாதிரி அவருடைய நண்பருடைய பேரன்னு பேத்தி எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுச்சு, பல ஆண்டுகள் முன்னாடி. அந்த குழந்தைக்கு இது மாதிரி இருந்துச்சு. அப்போது அவர் போய் கேட்டார், இதெல்லாம் எப்படியோ பார்த்த முடியும், நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடியாதுட்டார். ஏன்னா அவர் ஃப்ரெண்டு தான் அவர். அப்போது அவருடைய மருமகன் என்கிட்ட வந்துட்டு ஐயா இது மாதிரி எனக்கு அதுதான், நான் அதுக்காக தான் வந்தேன். ஏன்னா எங்கள் ஃபாதர் இன்லாக்கும் அவர் ஜாமான் பேரை சொன்னார். அவரும் ஃப்ரெண்டுங்க, 2 பேருமே, அவங்க பல வருஷம் ஃப்ரெண்டு. அவர் இப்படி சொல்லிட்டார், நீங்கள் பண்ணுவீங்களா? நான் பார்த்து அப்படி அதையே பார்த்தேன், முடியும்ட்டேன். நான் முடியும் தான் சொன்னேன். சரி நான் அவர் போய் கேட்டு வரேன்னு போயிட்டார். உடனே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவங்க மாமனார்கிட்ட சொன்னால் மாமனார் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஜாம்பவானுக்கிட்ட. ஜாம்பவான் கேட்டிருக்கிறாரு, யார் அவர் என்னை கேட்குறாரு, யார் அவர் அட்ரஸ் கொடுயா, நான் போய் அவரை பார்க்குறேன்னு. நான் இப்போ என்கிட்ட சொன்னாங்க, ஃபோன் போட்டு சொன்னேன், அவரெல்லாம் ஜாம்பவான், அவர் வரக்கூடாத இடத்துக்கு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வரேன்னு சொன்னேன். அப்புறம் சரி பண்ணி கொடுத்துட்டேன், மற்றது மீதி வேண்டாம். இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் மொத்தத்துக்கு நான் விரல விட்டு என்ற அளவுக்கு தான் சரி பண்ணேன். அதுக்காக இது நூற்றுக்கணக்கு பண்ண இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லவும் இல்லை. சமீப காலத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்று அதுமாதிரி குழந்தை பிறந்து அவங்க கேட்டது, இது கொஞ்சம் எங்களுக்கு, நான் அதுக்காக தான் வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் இருந்துட்டு போதுமா, ஏமா கவலைப்படுறீங்க என்ன? இல்லை ப்ளீஸ் நாங்கள் சரி நான் ப்ரே பண்ணி பார்க்குறேன், என்ன சொல்லுதுன்னு பார்த்தேன். அப்புறம் பண்ணி கொடுக்க சொல்லிச்சு. அந்த பேரை அந்த அம்மா குழந்தைய எழுத சொன்னேன். கொஞ்சம் நீ மெனக்கெடணும், கொஞ்சம் எழுதணுமா? இல்லை நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்ச்சு அந்த அம்மா, குழந்தையோட அம்மா. அது உட்காந்து டெய்லி ஒரு 2 hours பக்கம் எழுத சொன்னேன். பேரை வச்சு கொடுத்துட்ட குழந்தைக்கு 2 hours பக்கம் எழுதுங்க, ஒரு 3.5 வயசு ஆகட்டும், அப்படியே நார்மலுக்கு வரும்னு. 3 வருஷம் எழுதுனாங்க. நான் சொல்லிட்டாங்க, நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் நான் எழுதுவேன், எனக்கு இதான் வேலை, நான் என்ன வேணாலும் சொன்னாலும் நீங்கள் எழுதுங்கன்னு. 2 hours, மார்னிங் ஒரு 1 hour, நைட்டு ஒரு 1 hour சொன்ன மாதிரியே எழுதுனாங்க. 3.5 வருஷத்துலேருந்து அப்படியே அதனுடைய இது மாறுது. அது பிரமிப்பாக தான், அந்த அழைச்சிட்டு காமிச்சாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிரமிப்பாக தான் இருந்துச்சு, நார்மலுக்கு ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னை சார்ந்தவர்கள் எழுதினா கூட அந்த பிரச்சனை தீருமா? பிளட்டுன்னு குழந்தைக்கு அம்மா தானே, எழுதலாம். நீ கேள்வி அதுதான். அதாவது யாருக்கெல்லாம் எழுதலாம், ஒரு கணவன் மனைவி, அம்மா அப்பா. ஏன்னா சில பேருக்கு ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்காது. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அதுல நிறைய விளைவு இருக்கு. ஃபார்மட் நியூமராலஜினுடைய கான்செப்ட் அதுதானம்மா. ஃபார்மட் நியூமராலஜியில் பல ஆண்டுகள் முன்னாடி ஃப்ரான்ஸில் ஒருத்தர் இப்போ இதை சொன்னா இன்னொரு என்னடா அது இப்படிலாம் சொல்கிறாரு, அவ்வளோ கூட வேண்டாம். தெரிஞ்சுக்கிறேன் சார். கோமா ஸ்டேஜ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி
அவருடைய பிரதர் ஒரு பெரிய இதில் நடந்து கோமாவில் இருக்கிறாரு. அவ்வளோதான். கோமான்பது அன்கான்சியஸஸ். அப்போ அந்த பேரை வந்து எங்களுக்கு எப்படியாவது நாங்கள் இருக்கு கொஞ்சம் ப்ரே பண்ண ஓகே சொல்லிது. நான் சொன்னேன் இது பேர் வந்துட்டு 48 மணி நேரம் எழுதணும். ஏன்னா ஒரு மனுஷன் 48 மணி நேரம் ஒரு ஆளுக்கு எழுத முடியாது. நான் அப்போ சொல்லிட்டேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நாட்டில் இருக்காங்க, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, ரிலேஷனு, யாருனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட எழுதலாம். இந்த 48 மணி நேரம் எழுதுறது வந்து எப்படி எழுதுனாக்கா, ஒருத்தர் 1 hour எழுதுங்க, ஒருத்தர் உங்களுக்குள்ளே ஷெடியூல் பண்ணிக்கிங்க. உங்களுக்குள்ளே ஷெடியூல் பண்ணிக்கிங்க. இந்த 1 hour நீங்கள், இந்த 1 hour நீங்கள், இந்த 1 hour அப்படி 48 மணி நான் ஸ்டாப்பாக எழுதுங்க, 48 hours. இதில் என்னன்னாக்கா, இதில் நடந்தது இன்சிடெண்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரான்ஸு, அப்புறமா டென்மார்க்கு, அப்புறமா ஜெர்மனி, அப்புறமா கனடா, உலகத்தில் ஒரு 15 நாடு உள்ளவங்க எழுதுகிறாங்க. அதில் அவர் பேரை எழுதி முடிச்சுட்டு நான் சொல்லிட்டேன், 48 நாள் முடிச்சு தான் எதோட என்கிட்ட பேச, நடுவில் பேசக்கூடாது. நீங்களுக்குள்ள ஒருத்தர் கூட அந்த ஷெல்லு முடிஞ்சால் உடனே ஃபோன் போட்டுலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுத்த டைம் எவ்வளோ தான் நீங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி எல்லோரும் கரெக்டாக எழுதுனாங்க. 48 hours முடிஞ்சுது. அப்புறம் நமக்கு அவங்களுக்கு டைமிங் கொஞ்சம் வித்தியாசம் போது எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 3 hour 2 hour 3 hour கழிச்சு தான் என்னை கூப்பிட்டாங்க. ஐயா முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ போய் ஃப்ரான்ஸில் பார்க்க சொன்னாங்க. சொன்னது ஃப்ரான்ஸில், என்கிட்ட முடிக்கும்போது கனடா. அவர் அங்கேருந்து என்னோட லாஸ்ட் 48 hours முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உங்களை அப்போது வந்து ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல. ஏன்னா அவர் ட்ரை பண்ண நேரம் எனக்கு நம்ம நைட் நேரம், அதான் இப்போ கூப்பிட்டேன். இப்போ நீங்கள் அங்கே ஃபோன் போட்டு பாருங்கள், உங்கள் பிரதர் அங்கே ஃப்ரான்ஸில், அவரை கேளுங்க. அவர் கேட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதுக்குள்ளே டென்மார்க் அவர் இன்னொரு பிரதர் அவர் கூப்பிட்றாரு. இதுங்க வெயிட் பண்ணுங்கள், அங்கெல்லாம் பேசிவிட்டு அவரை போய் அங்கே போய் பார்த்துட்டு திருப்பி என்ன பேச சொல்லுங்கன்னு. அங்கே போய் பார்த்தோன்னா அப்போ தான் கண்ணு முடிச்சிருக்கிறாரு. அன்கான்சியஸ்னால் கண்ணு எப்படி முடிப்பாங்க? கண்ணு முடிச்சிருக்காரு, இன்னும் பேச ஆரம்பிக்கல. கண்ணு முடிச்சாருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேசணுன்னு கூப்பிடுங்கன்னு. கண்ணு முடிச்சுட்டு அப்போ தான் அவருக்கு அப்படியே விழிப்பு வருது, பேசுகிறாரு. நான் எங்கே இருக்கிறேன் என்ன இதில் சொல்லிவிட்டு. இன்சிடெண்ட் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட், அது அவ்வளோதான் முடிஞ்சது. அவ்வளோ கோமா தானே பண்ணிட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தேன். பெங்களூரில் உள்ளவங்க அவங்க ரிலேஷன் இங்கே சென்னையில் இருக்காங்க, வேலை. ஆள் செய்யாதையும் ஆண்டவன் செய்து ஒரு நம்ப செய்யுதா சார்? செய்யுது. இல்லை, ஆண்டவன் செய்யாதெல்லாம் இல்லை, ஆண்டவன் அருளோட, ஆண்டவன் அருளோட நம்பர் மூலயமா தான் ஆண்டவனே நம்ம கனெக்ட் ஆகும். ஒரு மெசேஜ் மாதிரி கனெக்ட் ஆகுறதே அவரு தான். நீங்கள் அதனால் வந்துட்டு இது மொத்தத்துக்கு ஒரு 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 3 பேர் தான் இது வரைக்கும் சோஃபா இருந்த 40 வருஷம் சர்வீஸில் வெறும் 3 பேர் தான் பண்ணியிருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்காக அது உள்ள கனெக்ட் ஆகுது. யாருனாலும் எழுதலாமா? சில விஷயத்துக்கு வரும், நண்பர்னு எழுதலாம். முக்கியமானதுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு, பசங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு பசங்க, அதெல்லாம் நடக்கும். இந்த கொரோனா நேரத்தில் தான் நிறைய நடந்துச்சு. அம்மா அப்பா சிங்கப்பூர், பசங்க இங்கே இருக்குது இந்தியாவில். ஏன்னா இங்கே ஒரு பையன் இருக்குது, பொண்ணு பார்க்கறதுக்காக அங்கே போகிறாரு. அதனால் அது நடந்துச்சு. ஏதோ ஒன்றுங்க. அது மாதிரி நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படின்போது கண்கள். ஆமாம், ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிட்டேன். இன்னொரு இன்சிடெண்ட்டு, அவன் காலேஜ் படிக்கிறான். அந்த பையன், அவனுக்கு 18-19 வயசு தான் இருக்கும். ஏன்னா இது கண்கள் சம்மந்தப்பட்டதுனால கண்களில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். காலேஜ் படிக்கிற பையன் என்ன பண்ணால், அவனுக்கு ஒரு சின்ன விபத்து தான். பண்ணும்போது கரெக்டாக 2 கண்ணு அடி வாங்கிருச்சு. அதில் ஒரு கண்ணு மட்டும் லேசாக தெரியுது, கிட்ட தான் தெரியுது. ஒரு கண்ணு டோட்டலாக அவுட்டு. அப்போ பார்க்கும்போது இல்லைங்க சொல்கிறோம், ஒன்றா நாங்கள் இதை காப்பாற்றுறோம், ஒன்று முடிஞ்சிருச்சுட்டாங்க. ஏன்னா டோட்டலாக ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற அந்த இது ஃபுல்லாக டோட்டலாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ஒரு இடத்துல டாக்டர் பண்ணோம் கண்ணும்போது அவங்க ரொம்ப கேர் எடுப்பாங்க. ஒன்று மட்டும் லேசாக தெரியுது. அந்த பையனோட மதர் வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து வீட்டில் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டோன்னு, உன்னோட சார்ட்ட போங்க, அவர் பார்த்துருவாரு. அப்புறம் அது ஏன்னா அதுவும் ஒரு பெரிய ஆள், வர முடியாது. பட் இருந்தாலும் வந்தாப்புல சொன்னேம்மா பேர் எழுதணும், உங்கள் பையன் இல்லை பையன் எழுத மாட்டேன். இல்லை பையன் எழுதுகிற கண்டிஷன் இல்லை தான் தெரியும், கேள்விப்பட்டேன். நீங்கள் பரவாயில்ல, என் கெரியர் கூட நான் ஓரம் எடுத்து வச்சிடுறேன், நான் எழுதுகிறேன். இப்போ பையன் காலேஜுக்கு போகணும், அவன் பரவாயில்ல சொல்லிவிட்டு அவனை சிக்க வச்சு காலேஜுக்கு கூப்பிட்டு போய் விட்றாங்க. அவனை போய் தான் அவங்க செமஸ்டர் என்னமோ சொல்கிறான், தெரியல, ஏதோ சொன்னாங்க, இல்லை கட்டாயம் போகணுன்ட்டு. அதனால் காரில் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டிக் வச்சு தான் நான் வீட்டிலேயே ஸ்டிக் வச்சு நடக்கிறான். அப்போ நீங்கள் எழுதுங்க, நடக்கும். ஆனால் நான் சொல்லிட்டேன், இதுக்கு 100% தெரியும், 1 by 1 தெரியும், கொஞ்சம் டைம் எடுக்கும்னு. ஏன்னா டோட்டலாக அவுட்டுன்னும் போது அது ஏதோ ஒருவேளை அந்த மாதிரி நிறைய பப்ளிக் சர்வீஸ் நிறைய செய்கிறாங்க நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது உள்ளது தான் செய்கிறாங்க அவங்க. அதனால் கனெக்ட் ஆகிருக்கு போல இருக்குது. இதுக்கு பேர் எழுத பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு 1.5 மாதத்துல ஒரு கண் ஓப்பன் நல்லா ஆயிடுச்சு. ம். கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிறது ஃபுல்லாக வந்துடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் இருந்து இன்னொரு ஒரு மொத்தம் 3 மாதத்துல 2 ஓப்பன் ஆயிடுச்சு. அது செகண்ட் கண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அது எதுக்கோ கேட்கும்போது, சார் அவன் எப்போ காலேஜுக்கு போகிறான் தானே, அந்த ஒரு கண்ணு தானே காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவன் படிச்சுட்டு இருக்கிறான். அது மாதிரி எதுக்காக சொன்னால் கண்கள்னு சொன்ன பாருங்க, 2 சப்ஜெக்ட்டும் கண்ணு தான். நிறைய சொல்லலாம். இதை சொல்கிறதனுடைய நோக்கமே என்னன்னாக்கா, இந்த மாதிரி பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை உள்ளவங்களை இந்த ஃபார்மட் நியூமராலஜி காப்பாற்றும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கை தான் நம்மளை வந்து நோயை குணப்படுத்தும் சார். எண்கள் தான். அதுதான் சார். டாக்டர் கூட பண்ணட்டும், அதுவும் எண்கள் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பிசிஷியன் டாக்டர், ஜென்ரல் பிசிஷியன் டாக்டர், அதாவது ஜென்ரல் டாக்டர், இப்போ அவருக்கு பல்லு சம்மந்தப்பட்டனா அவர் டென்டிஸ்ட் தானே போக முடியும். கண்டிப்பாக. இப்போ அவருக்கு நியூமராலஜி பற்றி பேர் வைக்கணும்னு எங்ககிட்ட தான் வரணும். ஆமாம். இப்போ எங்களுக்கு ஏதாவது வரணும்னாக்கா அவங்ககிட்ட தான் நாங்கள் போகிறோம். எல்லாம் ஒரு செயின் மாதிரி, எல்லாம் செயின் தானே, எல்லாம் லிங்க் தானே. அதனால் வந்து இதில் வந்து நம்ம வந்து இப்படிலாம் கிடையாது. அல்டிமேட்டாக ஒருத்தரை சரி பண்ணணும், அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிறலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நம்பர்ஸ் மூலமாக ஒரு பிரச்சனையை வந்து அதனுடைய தாக்கத்தை குறைக்க முடியும், இல்லை முழுமையாக சரி பண்ண முடியும் அப்படின்றப்போ அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் முன்னாடியே வந்து நான் சொல்லும்போது ஆரம்பிக்கும்போது சொன்னேன், எண்கள் நம்மளுடைய கண்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப உண்மை அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப உண்மை அப்படின்றது நீங்கள் வந்து எண்களை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரிஞ்சது சார். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.